வணக்க மக்களே. டாடா ஐபிஎல் லீக் மேட்ச் 2வது மேட்ச் இன்றைக்கி நடந்தது. அதில் எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்ஆருக்கும் மேட்ச் ஹைதராபாத்தில் நடந்தது. இதுக்கிடையே டாஸ் வின் பண்ண ஆர்ஆர் பந்து வீச்சு தேர்ந்தெடுத்துச்சு. அதுக்கடுத்தது எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஆடுறது ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் ஷர்மாவும் வால்டரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கினாங்க. ஓப்பனிங் இறங்கின ஷர்மா 11 பால் தான் ஆடினார். அதில் 5 4 அடிச்சுட்டு 24 ரன் அடிச்சுட்டு அவர் அவுட் ஆகி போயிட்டார். வால்டர் 31 பால் ஆடினார். அவர் 9 4ம் 3 6ம் அடித்து 66 ரன் அடித்து டீம் வெற்றிக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கடுத்து டிகாக்கு 47 பால் ஆடினார். அதில் 11 4 6 6ன்னு 106 ரன்னு. தலைவர் நாட் அவுட்டு. செம்ம அடி வச்சார் அவர் தலைவர். அவுட் ஆனவுடனே ரெட்டி வந்தார். அவர் 15 பாலுக்கு 4 4ன்னு 1 6 30 ரன்னு. அவர் பங்குக்கு அவர் விளையாட்டு அவரும் போயிட்டார். அவுட் ஆகிட்ட உடனே கில்சன் வந்தார். அவர் 14 பால் ஆடினார். அதில் 5 4 1 6ன்னு மொத்தம் 34 ரன்னு. அவரும் விளாசுனார். அதுக்கப்புறம் அவரும் அவுட் ஆகிட்டார். அப்புறம் வர்மா வந்தார். அவர் 3 பால் தான் ஆடினார். ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு அவரும் போட்டார். 7 ரன்னு தான் வச்சார் அவரும். வர்மா அவுட் ஆகிட்ட பிறகு கமிஸ் வந்தார். அவர் ஒரே பால் தான் ஆடினார். அதுக்கும் ரன் எதுவும் எடுக்கலை. தலைவர் டிகாக்கு 106 ரன் அடிச்சு அவர் நாட் அவுட்டில் இருக்கிறார். மொத்தமாக எஸ்ஆர்ஹெச் எவ்வளோ அடிச்சிச்சுன்னா 286 ரன்னு அடிச்சிச்சு. 6 விக்கெட்டு. 287 ரன் அடித்தா வின்னுன்னு ஆர்ஆர் களம் இறங்கினாங்க. ஓப்பனிங் யாருன்னா ஜெய்ஸ்வாலும் சாம்சனும். சரியா ஜெய்ஸ்வால் நல்லா அடிப்பார் அப்படின்னு பார்த்தா 5 பால் ஆடினார். ஒரே ரன்னு தான். தலைவர் அவர் அவுட் ஆகி போயிட்டார். சாம்சன் அடிப்பாருன்னு நானும் பார்த்தோம். அப்புறமா அவர் 37 பால் ஆடினார். அவர் தான் ஓரளவுக்கு அடித்தார். அதாவது 7 4 4 6ன்னு 66 ரன்னு ஓரளவுக்கு அடிச்சுனே இருந்தார். அவரும் அவுட் ஆகிட்டார். சரி, ஜெய்ஸ்வால் அவுட் ஆனவுடனே பட்லர் வந்தார். கேப்டன் பட்லர். அவர் சரி கேப்டன் நல்லா விளாசுவார் அப்படின்னு பார்த்தா 2 பால் தான் ஆடினார். ஒரே ஒரு 4 அடிச்சுட்டு தலைவர் டாட்டா சொல்லிட்டு போயிட்டார். பட்லர் அவுட் ஆனவுடனே ராணா வந்தார். சரி ராணாவாவது அடிப்பார் அப்படின்னு பார்த்தா அவர் 8 பால் தான் ஆடினார். அவர் என்ன பண்ணார்னா 2 4 அடிச்சுட்டு டாட்டா சொல்லிட்டு 11 ரன்னு தான் அடிச்சுட்டு போயினேன்ட்டு. ராணா அவுட் ஆகின பிறகு வந்தார். அவரும் சாம்சங் தான் ஓரளவுக்கு நின்று கடைசி வரையும் ஆடினாங்க. ரேவல் தான் 35 பால் விளையாடினார். அதில் 5 4ம் 6 6ம் மொத்தம் 70 ரன்னு. சரி அவர் அச்சு ஓரளவுக்கு எத்துன்னு போவார்னு பார்த்தா அவர்னாலையும் முடியல. அவரும் அவுட் ஆகி போயிட்டார். அதுக்கப்புறம் எட்மேயர் வந்தார். சரி அவர் வந்தால் ஓரளவுக்கு ரன் ரேட்னா கிட்ட எத்துன்னு போவார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அவர் ஓரளவுக்கு ரன் ரேட்டு கிட்ட எடுத்துன்னு போனார். எவ்வளோனா 23 பால் ஆடினார். அதில் ஒரு 4ம் 4 6ம் அடித்தார். 42 ரன்னு. சரி ஓரளவுக்கு கிட்ட எடுத்துன்னு போவார்னு பார்த்தா அவரும் அவுட் ஆகிட்டார். இவர் கூட விளையாடின எஸ் துபேந்தர் அவர் என்ன பண்ணார்னா 11 பால் ஆடினார். அவர் பங்குக்கு ஒரு 4 4 6ன்னு 34 ரன்னு நாட் அவுட்டு தலைவர். ஆச்சர் எதுக்கு வந்தார்னே தெரில. அவர் ஒரு பால் தான் விளையாடினார். 1 ரன் அடித்தார். நாட் அவுட்டு. மொத்தம் இந்த டீம் அடிச்சது எவ்வளோன்னா 242 ரன்னு. 6 விக்கெட்டு. சரி ஓரளவுக்கு ரன் ரேட்டுக்குன்னா கெட்ட எடுத்துன்னு வந்தாங்க. இதில் வெற்றி அடைந்தது எஸ்ஆர்ஹெச். டாஸை வின் பண்ணாங்க ஆர்ஆர். ஆனால் மேட்சே வின் பண்ணது எஸ்ஆர்ஹெச். ஓகே, அடுத்ததான் 3வது மேட்ச்சு பார்க்கலாம். முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ண வியூவர்ஸ் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். மும்பைக்கும் நடக்கிற மேட்ச்சில் சென்னை தான் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.